வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த பகுதியில் சிலுவையை பற்றிய உபதேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உயிரோடு இருந்தபோது சிலுவை அனுபவத்தை குறித்து அவர் கூறுகையில், நான் உயர்த்தப்படுகையில் அநேகரை என்னிடமாய் இழுத்து கொள்வேன் என்று சொன்னார். அவர் எப்பொழுது எங்கே உயர்த்தப்பட்டார்? சிலுவையிலேதான் அவர் உயர்த்தப்பட்டார். கொல்லப்படுவதற்காக அல்லது மனுக்குலத்தின் பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அவர் மரிக்கும்படிக்காய் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்ட கிறிஸ்து யாரையெல்லாம் தன்வசமாய் இழுத்து கொண்டார்? அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை அவர் இழுத்து கொண்டார். இன்னும் தன்னிடமாய் பலரை கவர்ந்து கொண்டே வருகிறார். சிலுவையின் மூலமாய் நித்திய ஜீவன், சிலுவையின் மூலமாய் பாவ மன்னிப்பு, சிலுவையின் மூலமாய் ரட்சிப்பு என்று பல காரியங்களை கூறலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து அவர்களை மீட்டுக்கொள்ள தனது இரத்தத்தை சிந்தினார். அவரது இரத்தம் பரிசுத்த இரத்தம். பழைய ஏற்பாட்டிலே பலி மிருகங்களின் இரத்தத்தை சிந்தி பாவம் மூடப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குற்றமற்ற மாசற்ற இரத்தம் அனைவருடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பை நித்தியமாய் வழங்குகிறது, முழுமையாய் வழங்குகிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் இப்படியாக காண்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சாதாரணமான விதத்திலே நாம் மீட்டுக்கொள்ளப்படவில்லை. மாசில்லாத குற்றமில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக உருவகப்படுத்தப்படுகிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்டுக்கொள்ளப்பட்டோம். இப்பேற்பட்ட உபதேசத்தை சிலர் புரிந்து கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டனர். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே இந்த காரியங்களை குறித்து பவுல் பேசுகையில் ஞானத்தை பற்றியும் ஞானிகளை பற்றியும் பேசுகிறார். 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். மனித ஞானத்தையும் வெளிப்படுத்தப்பட்ட தேவ செய்தியையும் ஒன்றாக நாம் கலக்கக்கூடாது. தேவனது வசனத்துக்கும் மனித ஞானத்துக்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை பேசுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவ ஞானம் அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அனைவரும் அதனை காண்பதில்லை. 23வது வசனம் இப்படியாக கூறுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, கிறிஸ்துவை குறித்த உபதேசம், கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அல்லது அதை குறித்ததான போதனை பலரை இடரல் அடைய செய்கிறது. யாரை இடரல் அடைய செய்கிறது என்று பார்த்தால் யூதர்களை இடரல் அடைய செய்கிறது. ஏன்? யூதர்கள் எதிர்பார்த்தது மேசியா என்ற ஒரு ராஜாவை. அந்த மேசியா என்கிற ராஜா எவ்வாறு வருவார்? அவர் வல்லமை மிகுந்தவராக, அற்புதங்களை செய்யக்கூடியவராக, ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவராக வருவார் என்று எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனாலேதான் அவர் சிலுவையிலே மரித்து பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலுவையை பற்றிய உபதேசத்தை இடரலாக எண்ணினார்கள். அதே நேரத்திலே வேறு சிலர், அதாவது கிரேக்கர், அவர்கள் ஞானத்தை நம்பினவர்கள். பல ஞானிகள் எழும்பி பலவிதமான தத்துவங்களை கொடுத்திருக்கிறார்கள். கிரேக்க தத்துவ ஞானிகள் என்று அவர்களை நாம் அழைக்கிறோம். இன்றைக்கும் அவர்களுடைய எழுத்துக்களை அல்லது அவர்களுடைய புத்தகங்களை, அவர்களுடைய ஞானத்தை நாம் வாசித்து அதிசயிக்கிறோம். ஆனாலும் அவர்கள் இந்த சிலுவையின் உபதேசத்தை பைத்தியமாக கண்டார்கள். ஏன்? உலக ஞானம்
தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. உலக ஞானம் பைத்தியமானது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். சிலர் விசுவாசித்து தேவனது வல்லமையையும் ஞானத்தையும் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் கிரேக்கர் அப்படி அல்ல என்று சொல்லுகிறார். எனவேதான் சிலுவையை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். தேவ பலனோடு வாழ்ந்திட தேவன் நமக்கு அனுக்கிரகம் புரிவாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.